சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை கச்சேரி விமர்சையாக நடைபெற்று வரும் நிலையில் இளையராஜாவின் திரை இசை பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி குறித்து ரசிகர்கள் கூறிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். என் பேர் ஹமீம், என் ஃப்ரெண்டு பேர் நாராஜ். 2 பேரும் இங்கே சென்னை கோடம்பூர்லேருந்து வரோம். ஸோ இன்றைக்கி வந்து சாரோட கான்சர்ட் பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். ப்ரோக்ராம் பார்த்தோம். ஸோ வெரி எக்ஸலண்ட்டாக இருந்தது. அதாவது அந்த சிம்பனி வந்து நேரில் வந்து பார்த்து ரசிக்கிறதுல வந்து ஒரு அலாதி இதுவாக இருந்தது. ஸோ சாரோட கான்சர்ட் எல்லாமே நாங்கள் எல்லா ஊர்லேயும் போய் பார்த்துருவோம் நாங்கள். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஏஜில் 82 இயர்ஸில் வந்து இன்றைக்கும் நின்று ஒரு 3 hours 4 hours அந்த மியூசிக்கை வந்து பண்ணுறாரு. யாரும் பண்ணாத விஷயம். ப்ளஸ் 1000+ மூவிஸு, தென் 10,000+ சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து அவர் ஒரு நேஷ்னல் ட்ரெஷர் மாதிரி. ஸோ நம்ம நாட்டோட சொத்து மாதிரி அவர். ஸோ ஒரு லெஜெண்டு. ஸோ ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட். ஸோ கோலிவுட்னாலே கோடம்பாக்கம். அந்த கோடம்பாக்கத்தோட என்ட்ரியே வந்து இளையராஜா சார். அவரோட தாண்டி தான் அந்த பிரிட்ஜே வந்து ஏறுது. ஸோ சினி இண்டஸ்ட்ரியில் யார் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவரோட இன்ஸ்பிரேஷனாக வந்து அந்த இடத்துல வந்து இருக்காரு. ஸோ அவர் இருக்கிற ஆஃபீஸே வந்து ஒரு கோயில் மாதிரி தான். அவர் எங்களுக்கு தெய்வமாக தான். ஸோ தட்ஸ் வை வி ஆர் இது காட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு வந்து அவரை புகழ்றோம். என் பேர் பாகீரதி. நான் ஜெர்மனிலேருந்து வந்திருக்கேன். ஸோ சாரோட கான்சர்ட்காகவே 1 month முன்னாடி புக் பண்ணிட்டு நாங்கள் 4 அன்னைக்கு ரிட்டர்ன் ஆகிறோம். ஸோ கான்சர்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகலான்றது தான் எங்கள் பிளானு. ஸோ அவரோட ஃபேனு இத்தூண்டுலேருந்தே அவர் பாட்டை கேட்டு வளர்ந்த ஆள். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்னும் இந்த மந்த் கம்மிங் June 24 ஜெர்மனியில் எஸ்என்ல அவர் வந்து கான்சர்ட் பண்ணுறாரு. பட் அதை வந்து அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இதை அட்டன் பண்ணிட்டு நம்ம ஆளுங்களோட அந்த வைப்பு அது வந்து எந்த நாட்டில் போனாலும் வராது. ஸோ ஜெர்மனி ரிட்டர்ன் போகிறதுக்கு முன்னாடி இங்கே அட்டன் பண்ணிட்டு போகணுன்றதுக்காக வந்திருக்கோம். நான் அட்டன் பண்ணிக்க ஒரு 4 years முன்னாடி அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் லாங் கேப் ஆயிடுச்சு. இப்போ இங்கே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அங்கே போயிட்டு அங்கே அவர் வந்து 3 years பிஃபோர் வந்தார். அதையும் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த முறை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஸோ அதான் வந்திருக்கோம் அட்டன் பண்ணுறதுக்காக. ஐயா இசை ஞானி, இசை கடவுள், இசை மேதை, இசை ஞானி. அவர் வாழ்கிற காலத்தில் நாங்களாம் வாழ கொடுத்து வச்சுருக்கணும். எவ்வளவோ இசை வந்திருப்பாங்க. ஆனால் இந்த இளையராஜா ஐயா வாழ்கிற காலத்தில் நாங்களாம் வாழ்கிறது கொடுத்து வச்சுருக்கணும். எந்த நேரம் பார்த்தாலும் அவருடைய பாடல் தான் மனசில், உள்ளத்தில், வாயில் முணுமுணுக்கிறது எல்லாமே அந்த கிராமத்து மண் வாசனையோட அந்த பாடல் தான் நாங்கள் முணுமுணுத்துட்ருக்கோம். அவருடைய அந்த பாடலை கேட்டாலே நம்மளுக்கு வந்து இன்னும் புத்துணர்ச்சி அதிகமாகுது, ஆயுள் பலம் கூடுது. அதனால் வர 2ஆம் தேதி இளையராஜா ஐயா வாழ்கிற அவருக்கு பிறந்த நாள் எங்களுடைய வயது 5 வயது எங்கள் ஐயாவுக்கு கொடுத்துட்றோம். எங்களுக்கு நான் பூர்ணிமா, செங்கல்பட்டுலேருந்து வரேன். செங்கல்பட்டுலேருந்து இதுக்கு முன்னாடி சாரோட கான்சர்ட்டில் அட்டன் பண்ணி? இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறேன். எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க, அதை பற்றி நீங்களே சொல்லுங்கள். இல்லை, இது ஃபஸ்ட் டைம், அதனால் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு see the ராஜா சார். என்ன ரீசன்காக இன்னைக்கு வந்திருக்கீங்க? அதுதான் அவங்க தான் ஆக்சுவலி புக் பண்ணியிருந்தேன். என் கசின் தான் அவங்க. ஸோ அதுதான் கான்சர்ட் இருக்குன்னு சொன்னாங்க. சரி போகலாம். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் எனக்கு, அதனால தான் சரி. கான்சர்ட்டே ஃபஸ்ட் டைமா இல்லை இளையராஜா கான்சர்ட் ஃபஸ்ட்? இல்லை, எல்லா கான்சர்ட்டும் இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ தான் நான் கான்சர்ட்டே பார்க்க போகிறேன். இது வரைக்கும் பார்த்தது இல்லை. சரி, அதனால தான். என்ன எதிர்பார்த்துட்டு போகிறீங்க உள்ள? இளையராஜா சார்னா என்ன மெலடியாக பாடுவார், அது தெரியும். சரி, நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கீங்களா, ஃபேமிலியோடு வந்திருக்கீங்க? ஃபேமிலியோடு தான். நாங்கள் வந்து பேர் சொல்லுங்கள். என் பேர் விஜயஸ்ரீ சங்கரன். என் பேர் சங்கர். எங்கேருந்து வரீங்க? நாங்கள் அசோக் நகர்லேருந்து வரோம். இளையராஜாவை ரொம்ப பிடிக்கும். அதாவது வாழ்க்கையில் வந்து நடக்கிற எல்லா விதமான நிகழ்ச்சிகளுக்கும் அதுக்கு மனநிலைக்கு ஏற்ற மாதிரி பாடல்கள் யார்கிட்ட இருக்குன்னா இளையராஜா மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஒரு தடவை ஜென்ரலாக ஒரு தடவையாவது நேரில் பார்க்கணும் அப்படின்னு இருந்தேன். என் பையன் ரொம்ப நாளா வயலின் வாசிப்பான். அவனை அழைச்சின்னு போய் சார்கிட்ட பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவருடைய வாழ்த்துக்களையும் பெற்றுட்டு வந்தோம். அதை மறக்கவே முடியாது. இளையராஜா ஒரு லெஜெண்டுங்க. கிரேட். சரிங்களா, இந்த செஞ்சுரிக்கு ஒருத்தர் தான். ஓகேவா? பாலமுரளி கிருஷ்ணா வந்து ஒரு பெரிய இது. அவர் என்ன சொல்லிட்டாரு, தியாகையருக்கு அப்புறம் இளையராஜா தான். அந்த லிஸ்ட்டில் வந்து இளையராஜாவை சேர்க்கலான்னு அவ்வளோ பெரிய வேதையே சொல்லியிருக்காருன்னா அதுக்கு மேலே ஒரு பெரிய வார்த்தையே கிடையாது இளையராஜா பற்றி. இல்லை வரல இதுக்கு தான் வந்தோம். ஆமாம். தேங்க்யூ. ஹாய், வணக்கம். என் பேர் தியானமலர். மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். முக்கியமாக இந்த கான்சர்ட்காக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி இளையராஜா சாரோட பெரிய ஃபேன். I'm so excited to see what is happening inside. அவரோட ஃபேவரட் சாங்ஸ்லாம் நான் கேட்க வந்திருக்கேன். விழியிலே மணி வெளியிலே அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு ப்ளே பண்ண ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி சாரோட கான்சர்ட் அட்டன் பண்ணியிருக்கீங்களா? இது ஃபர்ஸ்ட் டைம்? இல்லை, நான் மலேசியாவில் இருக்கும்போது ஒரு தடவை அட்டன் பண்ணியிருக்கேன். இது செகண்ட் டைம். ஸோ மலேசியாவுக்கு இங்கே என்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க?
வெல் இங்கே உள்ள க்ரௌட் வேறு மாதிரி க்ரௌட் ரொம்ப ஹைப்பாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இங்கே எப்படி அந்த ஃபீல் இருக்கும்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கீங்களா ஃபேமிலியோட? இல்லை, சோலோ ட்ரிப் தான். இவருக்காக சோலோவாக வந்திருக்கேன் நான். உங்கள் பேர் எங்கே? பேர் ராஜேஷ், ஒய்ஃப் ஷோபா. நாங்கள் சென்னை அசோக் நகர்லேருந்து வரோம். கொஞ்சம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கோம். சுபா, ராம் பிரபு எல்லாம் இளையராஜாவோட வெறியர்கள். நாங்கள் மியூசிக்னா இளையராஜா, அவ்வளோதான், சிம்பிள். ஒன்லி கம்போசர் இன் திஸ் யூனிவர்ஸ் ஹூ கேன் ரைட், ஹூ கேன் சிங், ஹூ கேன் ப்ளே தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஹூ கேன் கண்டக்ட்னா ஒரே ஆள் அவர் தாங்க. அவருக்கு முன்னாடி யாரும் இல்லை, அதுக்கப்புறமும் இல்லை, இப்பயும் இல்லை. 82 வயசில் இவ்வளோ கான்சர்ட் பண்ணுறாரு. அடுத்த 4 மாதத்தில் 27 கான்சர்ட் வேர்ல்டு வைட். எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ண முடியாது. அவரோட மியூசிக் வந்து எங்களுக்கு வந்து என்ன சொல்லுவது, ஒரு வரப்பிரசாதம், ஒரு எனர்ஜி. நான் லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸில் ஒரு கான்சர்ட் கூட நான் மிஸ் பண்ணதே கிடையாது. அவரோட லைவ் கான்சர்ட் ட்ரிபியூட் பண்ணலாமா? ட்ரிபியூட்டா கட்டாயம். ரெடி. நேற்றன் அரங்கிலே நிழல்களின் நாடகம், இன்றென் எதிரிலே நிஜங்களின் தரிசனம். புருதாகம் படைத்ததாலே நானும் இறைவனே, புதுராகம் படைத்ததாலே அவரும் இறைவனே. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.